சித்திக்கு மேலப்பாளையம் கேட்குறாரு. அதாவது காபாவுக்குள் நிறைய சிலைகள் இருந்த நிலையில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் தொழுது வந்தார்கள். எனவே சிலைகள் கபர்கள் உள்ள பள்ளியில் தொழலாமா விளக்கவும். இப்போ நம்ம இணை கற்பிக்கிற ஒரு பள்ளியில் 4 அம்சங்கள் இருந்தால் தொழக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு ரிலேட்டிவான ஒரு கேள்வியாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். அந்த அந்த கருத்து தொழலாம்னு ஒரு கூட்டம் சொல்கிறாங்களே, ஷிர்க்கு இருந்து என்ன இருந்தால் தொழலாம்னு, அவங்கெல்லாம் கூட இதை எடுத்து ஆதாரமாக வைக்கிறாங்க. அந்த அந்த கேள்வி தான் அவர் கேட்டிருக்காரு. என்ன கேட்குறாருன்னா, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் நபியான புதுசில் நபியாகப்பட்ட ஆரம்ப கட்டத்தில் காபத்துல்லாவில் போய் தொழுவாங்க. தொழும்போது தான் அந்த ஒட்டக குடல் வச்ச சம்பவம்லாம் இருக்குல்ல, சஜிதாவுக்கு போனவுடனே எல்லா பூஜையிலும் எல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு சஜிதாவில் விழுந்தவுடனே என்ன செய்வாங்க, சாணத்தோடு கொண்டு வந்து அந்த ஒட்டக குடலை வைப்பாங்க. எந்திரிக்க முடியாமல் ரசூல்லா திணறுவாங்க. அவங்க மகள் ஃபாத்திமா அதை அப்புறப்படுத்துவாங்க என்றெல்லாம் அந்த ஹதீஸை நீங்கள் பார்த்துருக்குறீங்க. அந்த சம்பவத்தை முழுசாக அறிய விரும்பினால் புகாரியில் 240வது ஹதீஸை பார்த்துக்கிறங்க. அதில் என்ன வருதுன்னு சொன்னால், அண்ணன் இப்னு மசூத் அறிவிக்கிறாங்க, ஆரம்ப கால மூத்த சஹாபி, அவங்க அறிவிக்கிறாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லி இந்தல் பைத்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவில் போய் என்ன செய்வாங்க, தொழுவாங்க. அபூஜஹலின் வஸஹாபுன் லஹு ஜுலூசுன், அபூஜஹலும் மற்றவங்களும் அவரை சுற்றி உட்கார்ந்துருப்பார்கள் இப்படின்னு சொல்லிட்டு அது வழக்கமாகவே செஞ்சுருக்கிறாங்க. ஒரு நாள் இப்படி இவங்க ஒட்டக கோட்டில் கொண்டு போய் போட்டாலும் பல முறை போய் தொழுது காணாண்டு வருது, தொழுது கொண்டு இருந்தார்கள்னு வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவில் தொழுதாங்க. சரி, காபத்துல்லாவில் தொழுதாங்களே, இந்த காபத்துல்லாவில் ஆரம்ப காலம் என்றால் ரசூல்லா நபின்னு சொல்கிறாங்களே, அந்த காலத்தில் அந்த காபா எப்படி இருந்துச்சு என்று கேட்டால், அதில் சிலைகள் 360 சிலைகளை வைத்திருந்தார்கள். அப்போ காபத்துல்லாவில் 360 சிலைகள் வைத்திருக்கும், அது சுற்றி 360 சிலைகளை வைத்திருந்தார்கள் என்பதற்கு ஆதாரம். எப்போ அந்த சிலைகள்லாம் அப்புறப்படுத்தப்படுதுன்னு கேட்டால், மக்கா வெற்றியின் போது தான் அப்புறப்படுத்தப்படுது. சிலைகள் இருந்த அந்த சிலையோடு தான் போய் தொழுதாங்க. அந்த சிலை இருக்கும்போதே ரசூல்லா தொழுதுருக்கிறாங்க. அது எப்போ அந்த சிலைகள்லாம் நீக்கப்படுதுன்னு கேட்டால், புகாரில் 4287வது ஹதீஸில் இருக்கிறது. தஹலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்தை யோமல் ஃபத்தஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது மக்காவில் நுழைந்தார்கள். ஹவுலல் பைத்தி சித்தூன சலாஸ்மேத்தி நுசுபின், பைத்தை காபத்துல்லாவை சுற்றி 360 சிலைகள் இருந்தன. ஃபஜால யத்தானுஹா பிஊதின் ஃபி யதிஹி, தன் கையில் உள்ள ஒரு கைத்தறியால் நினைஞ்சாங்க, அதை குத்தினார்கள், தள்ளிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி, ஜால் ஹக்கு ஜஹக்கல் பாத்தில், உண்மை வந்தது பொய் அழிந்ததுன்னு சொல்லி அந்த வசனத்தை ஓதிக்கொண்டே செஞ்சார்கள்னு வருது. அப்போ அது வரைக்கும் இருந்திருக்கு அந்த சிலை ரசூல்லா அப்புறப்படுத்துகிற வரைக்கும். அப்போ அந்த ரசூல்லா போய் தொலை போனாங்களே, அப்போலாம் என்ன இருந்திருக்கிறது, சிலை இருந்திருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி பைத்துக்கு உள்ளேயும் இது காபாவை சுற்றி உள்ளது 360 சிலை உள்ளுக்கு இருந்துச்சா, காபாவை நோக்கி தொழுகிறோம்ல, ஒருவேளை நோக்குற இடத்துல இல்லாமல் இருந்திருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா காபாவுக்கு உள்ள கையும் சிலை இருந்துச்சு, உள்ள சிலை இருந்துச்சுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா, புகாரில் 1601வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ லம்மா கதிமை என்ன வருதுன்னா, அங்கே எதுகுலல் பைத்த, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிட்டு வந்த உடனே அங்கே எதுகுலல் பைத்த, காபத்துல்லாவோட நுழைய மறுத்துட்டாங்க. ஏன்னா ஒஃபீஹில் ஆலிஹத்து, அது உள்ள சிலைகள் இருந்தன, அது உள்ள கடவுள் சிலைகள் இருந்தன உள்ளக்க, ஃபீஹின்னா உள்ளக்க. அமரபிஹா, அது பற்றி ரசூல்லா கட்டளையிட்டார்கள். ஃபவுஹுரிஜத்து, அவை அப்புறப்படுத்தப்பட்டன. அப்போ ரசூல்லா மக்காவுக்கு வெற்றி அடைய போகிற நேரத்தில் சுற்றி ஒரு 360 சிலை ப்ளஸ் உள்ளக்க வேறு, சுற்றி 360 சிலை வேறு, காபாவுக்கு உள்ளக்க என்ன இருக்கிறது அதுக்குள்ளேயும் சிலை வச்சுருந்தாங்க. அதில் யார் சிலைமாக இருந்துச்சான், ஃபஹ்ரஜு சூரத்தை இப்ராஹிம் நபியுடைய அந்த சிலையும் உள்ளே இருந்தது, அதையும் வெளிப்படுத்தினார்கள், அப்புறப்படுத்தினார்கள். இஸ்மாயிலுடைய சிலையும் இருந்தது. அப்போ இஸ்மாயில் நபி, இப்ராஹிம் நபி சிலை, இன்னும் மரியமுடைய சிலை இருந்ததாக இன்னொரு அறிவிப்பில் வருகிறது.
அப்போ பலவிதமான சிலைகளை உள்ளேயும் வைத்திருந்தார்கள், சுற்றியும் வைத்திருந்தார்கள். அதுக்குள்ளே தான் ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க. காபத்துல்லாவை நோக்கி தொழுதார்கள் என்று சொன்னாலே என்னவாயிரம், அது உள்ளக்க சிலை இருக்கும்போது அதை தொழுதா இணை கற்பித்தலே நடந்து கொண்டு இருக்குது. அப்படி இடத்துல தொழுதாங்கன்னு வருத. இணை கற்பிக்கிறாங்க, இணை கற்பிக்கிற இடத்துக்குள்ளேயே போய் என்ன செய்கிறாங்க, தொழுதுருக்குறாங்களே. இதை எப்படி தொழுதாங்க, இப்போ நம்மளும் அப்படி செய்யலாமான்னு கேட்குறார். இணை கற்பிக்கிற ஒரு விஷயம் நடக்கும் என்று சொன்னால் அதில் போய் தொழலாமான்னு கேட்குறாங்க. இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அதாவது பஜாரில் வரக்கூடிய ஒரு செய்தி என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து சஃபா மர்வா இருக்கு இல்லையா, சஃபா மர்வாவில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்க வந்து இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சஃபா மர்வாவில் போய் இந்த சை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இஸ்லாத்துக்கு வந்த உடனே சஹாபாக்கள்லாம் வந்து சஃபா மர்வாவில் பண்ணக்கூடாது என்ற ஒரு கருத்துக்கு வர்றாங்க, கருத்தை சொல்கிறாங்க. எதனால் சொல்கிறாங்கன்னு கேட்டால், அதில் வந்து அவங்க மனாத்துன்ற ஒரு சிலை, லாத்து உஸ்ஸா மனாத்துன்னு அவங்க சிலை வச்சுருந்தாங்கல்ல, அதில் ஒரு சிலை வந்து மனாத்துன்னு இருந்துச்சு. அந்த மனாத்துங்கிறது வந்து அதற்காக வேண்டி வந்து முஷரிக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஏஹ்ராம் கட்டிக்கிட்டு அதுக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்வாங்க, சஃபா மர்வாவில் ஓடு வாங்கிக்கலாம். அப்படி இருக்கிறதுனால நம்மளும் அதே மாதிரி செய்யக்கூடாது, சஃபா மர்வாங்கிறது அவங்க வழிபடுறதுக்குரியதாக ஆக்கி வச்சுருக்கிறாங்க, அதில் வந்து நம்ம சை பண்ணக்கூடாதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அப்போ அல்லாட்ட அந்த என்ன கட்டளை இந்த சந்தேகத்துக்கு தீர்வு இதில் வருது. என்ன கட்டளை வருதுன்னு கேட்டால், இது புகாரில் 4495 ஹதீஸில் வருகிறது. அப்போ இன்ன சஃபா ஒல் மருவத்தை, சஃபா மருவா என்பது மின் ஷாயிரில்லா, அல்லாவின் சின்னங்களில் உள்ளது. ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த வேதமர, யார் ஹஜ்ஜி உம்ரா செய்கிறாரோ ஃபுலா ஜுனாக அலைஹி, அவர் மீது குற்றம் கிடையாது. ஐய தவாஃப பிஹிமா, அதை தவாஃப் செய்கிறது குற்றம் கிடையாது. சாயிக்கும் தவாஃப்னு சொல்லுவாங்க. தவாஃப் செய்வது என்ன இல்லை, குற்றம் கிடையாது. அப்போ சஃபா மர்வாவில் நீங்கள் ஓடுங்க, அவங்க வேறு ஒரு நோக்கத்துக்கு ஓடுனாலும் அது குற்றம்னு நீங்கள் நினச்சாலும் அது குற்றம் கிடையாது. காரணம் என்ன, மின் ஷாயிர் இல்லா, அது என்னுடைய சின்னம். அப்போ இதில் என்ன நம்ம விளங்குறோம்னு கேட்டால், காபத்துல்லாவுக்கும் அந்த புனித தலத்திற்கும் தனி சட்டம் இருக்கிறது. அது அல்லாவுடைய சின்னமாக ஆக்கப்பட்டதை இவங்க வந்து ஆக்கிரமித்து என்ன செய்கிறாங்க, சிலையை கொண்டே வச்சுட்டாங்க. இவங்க சிலையை வச்சதுனால அந்த சஃபா அல்லாவுடைய சின்னம்ங்கிறது மாறுமாண்டா மாறாது. அப்போ சஃபா மர்வாவில் வந்து நம்ம வேறு ஒரு இடத்துல அந்த மாதிரி இருந்தால் நம்ம தொழக்கூடாதுன்னு சொல்லுவோம். சஃபா மர்வாவில் அந்த மனாத்து சிலையெல்லாம் வைத்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதில் போய் நம்ம வந்து நிற்கலாமா தொழலாமான்னு கேட்டால் கூடாதுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இது என்னன்னு கேட்டால், சஃபாங்கிறது இவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, மர்வாங்கிறது இவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது. அல்லாஹ் வந்து அதை ஒரு சின்னமாக ஆக்கி வச்சுருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி வந்து தண்ணீருக்காக அங்கேருந்து இங்கேருந்து ஓடினாங்கல்ல, அந்த தியாகத்தை நினைவுகூரும் விதமாக அல்லாஹ் அதை சின்னமாக ஆக்கின பிறகு பிந்தி வந்தவன் அதுக்குள்ளே கொண்ட இனத்தையாவது வச்சுட்டான்னு சொன்னால் அந்த புனிதத்தை வந்து அது கெடுக்காது. அல்லாஹ்வுடைய புனிதத்தை எவனாலும் கெடுக்க முடியாது. அது காலப்போக்கில் அல்லாஹ் நமக்கு சக்தி தரும்போது அப்புறப்படுத்திக்கிடுவோம் என்று சொல்லிவிட்டு அதில் சிலையே கொண்டே வச்சாலும் நம்ம என்ன செய்யலாம், சஃபா மர்வாவில் ஓடலாம். அது மாதிரி காபத்துல்லா அப்படித்தான். காபத்துல்லா வந்து அல்லாஹ் புனிதத்தலம்னு ஆக்கிட்டான். அல்லாஹ் புனிதத்தலம்னு ஆக்கின ஒன்றில் இவர்கள் வந்து அந்த சிலைகளை வைத்திருப்பார்களே. ஆனால் அப்போ அந்த புனிதத்தை வந்து இவங்க வச்ச சிலை கெடுக்காது. இவன் தப்பாக வச்சுருக்கிறான், அதை வெறுத்து விட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் அந்த காபாவை தவாஃப் செய்யுங்க. அதுக்கு செய்வதாக நினைக்காம அல்லாவுக்கு சிறகு நினைக்கணும். ஏன்னு கேட்டால், அது அல்லாஹ் மட்டும் வணங்குறதுக்காக வந்து இப்ராஹிம் நபியால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட ஒரு கட்டிடம் காபா என்பது. அது வந்து புனிதமாக அல்லாவால் ஆக்கப்பட்டது. அப்போ அல்லாஹ் எதை புனிதமாக ஆக்கியிருக்கிறானோ அதில் இஸ்லாத்துக்கு முரணானவை நுழைந்து விடும் என்று சொன்னால் அதன் காரணமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, அதில் வழிபடக்கூடாது. இந்த புவானாவுக்கெலாம் சொன்னாங்கல்லங்க, வேறு ஏதாவது பண்டிகை இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்டு அந்த குர்பானி கொடுக்கும்போது நேர்ச்சி செய்தோன்னு கேட்பார்ல ஒருத்தர், அப்படிலாம் ரசூல்லா கேட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி கேட்ட அடிப்படையில் பார்த்தா இங்கே தொழுது இருக்கக்கூடாது கேட்குறாங்க. ஒரு ஆள் வந்து நான் புவானாங்கிற இடத்துல வந்து ஒரு நேர்ச்சி செஞ்சு ஒட்டகத்தை இருக்கிறதா நேர்ச்சி செஞ்சுட்டேன்னு கேட்பார். அந்த புவானாங்கிற இடம் என்னன்னு கேட்பாங்க. அதில் ஏதாவது ஜாகிலியாக்காருடைய விழாக்கள் நடக்குமா,
தெய்வங்கள் ஏதாவது இருக்குதா அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு ஒன்றும் இல்லைம்பாரு. அப்படின்னா போய் செஞ்சுக்க, அந்த இடத்துல அறுத்துக்கன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் பார்க்க சொல்கிறாங்கல்ல. ஒரு நம்ம இடத்துல போய் ஒரு பலியிடுறதா இருந்தால் அந்த இடத்துல என்ன இருக்கக்கூடாது, பல விஷயங்கள் அல்லது அந்த வழிபாடே நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயமா இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் கவனித்திருக்கும் பொழுது இதில் ரசூலுல்லாஹ் கவனிக்கலை. அப்போ அத்தனை சிலைகள் இருக்கும்போது உள்ளேயும் இருக்குது வெளியும் இருக்கும்போதே போய் தொழுகிறாங்க என்றால் ஏன் தொழுதாங்கன்னு கேட்டால், காபாவுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. புனிதத்தலமாகிய காபாவை சுற்றி உள்ள ஹரம் ஷரீஃபுக்கு முழுசுக்கும் இந்த சட்டம் பொருந்தாது. ஏன்னு கேட்டால் அல்லாஹ் அதை புனிதத்தலமாக ஆக்கிவிட்டான். அல்லாஹ் ஆரம்பத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டும் பொழுது இருந்து அது புனிதத்தலமாக இருக்கிறது. அப்போ அவ்வளோ பைத்தாக இருக்கிறது. அப்போ நமக்கு உள்ள ஒன்றை இன்னொருத்தன் ஆக்கிரமித்து கொண்டு அதில் கொண்டே இதை வச்சுட்டாங்கும் போது அல்லாஹ் புனிதமாக்கின ஒன்றை இன்னொருத்தன் அதை மாற்ற முயற்சித்தான் என்று சொன்னால் அது அக்செப்ட் பண்ண தேவையில்லை, அதை கணக்கில் வைக்க தேவையில்லை. அது இருந்துட்டு போகுது. அது ஒரு காலத்தில் அல்லாஹ் சக்தி தரும்போது நம்ம நீக்கிக்கிறலான்ட்டு மனசில் வைத்து கொண்டு நாம் அல்லாவை வணங்கலாம். காபத்துல்லாவில் இன்னும் என்னென்னவோ நாளைக்கு அதே மாதிரி மஸ்ஜித் நபவியும் ஹரம் தான். அதே ரசூலுல்லாஹ் ஹரமாக்கிட்டாங்க. 3 பள்ளி மட்டும் புனிதம்னு ஆக்கிட்டாங்க. மற்றதுக்கெல்லாம் புனிதம் கொடுக்கப்படலை. 3 பள்ளிக்கு தான் நீங்கள் பிரயாணப்பட்டே போகலாம். அந்த புனித தலங்களுக்கு இப்போ மஸ்ஜித் நபவியில் போனீங்கன்னா துருக்கியர்கள் ஆட்சியில் உள்ளதை பார்த்தீங்கன்னா நம்ம அதில் தொழவே முடியாது. இப்போ அது இல்லை. துருக்கியர் ஆட்சி பண்ணும்போது என்னஞ்சாங்க, அதில் ரசூலுல்லாஹ் நோக்கி மௌலிது ஓதுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விதமான ஷிர்க்குகளும் அங்கே நடக்கும். இப்போ நம்ம காலத்தில் இது அப்படி மாறி போச்சுன்னு வைங்க. மாறினாலும் மஸ்ஜித் நபவியில் போய் நம்ம தொழுகிறது தடுக்கப்படுமானா தடுக்கப்படாது. ஏன்னு கேட்டால் அவை அல்லாஹ் மக்காவை புனிதமாக்கினா நான் இதை மதீனாவை புனிதமாக்குறேன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் மஸ்ஜிதுல் ஹராமும் இப்படி புனிதமோ அதே மாதிரி மஸ்ஜித் நபவியும் என்ன இருக்கிறது, அதுவும் புனித பள்ளியில் ஒன்று தான். அப்போ புனித பள்ளியாக இருக்கும் அந்த இடத்துக்குள்ள புனிதத்தை கெடுக்கக்கூடிய சிற்கான காரியங்கள் இருந்தாலும் நம்ம தடை செய்யப்பட்ட எல்லா காரியமும் ஒரு சேர இருந்தாலும் அதுக்குள்ளே நம்ம தொழுகலாம். ஏன்னு கேட்டால் அந்த சஃபா மர்வாவுக்கு அதில் ஆன்சர் பண்ணிட்டான். சஃபா மர்வாவை சொல்லும் பொழுது அதில் மக்களே வேணாங்கிறாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வந்தவுடனே இதில் எப்படி நம்ம பண்ணுறது, இது ஜாகிலியாக்களுடைய அடையாளமாக இருக்கேன்னு அவங்க வருத்தப்படுறாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான், அது என்ன நீ சஃபா மர்வா என்னுடைய இதில்ப்பா, என்னுடைய சின்னமாக இருக்குது, நீ அதை பற்றி கவனத்தில் கொள்கிறேன்ட்டு அல்லாஹ் சொல்லிடுறான். அந்த சஃபா மர்வாங்கிற அந்த ஒரு வசனமே அனைத்துக்கும் நமக்கு தீர்வாயிடுது. சஃபா மர்வாவும் சட்டப்படி பார்த்தா போகக்கூடாது தான். அது பொதுவான வேறு வழிபாட்டு தலங்களுக்கு உள்ள சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா அதுலேயும் தான் போகக்கூடாது. ஆனால் அதில் அந்த சாய் பண்ணலாம்னு எதனால் அது அனுமதிக்கப்பட்டது ஆகுதுன்னு கேட்டால் அது ஷாயிருள்ள அல்லாஹ்வுடைய சின்னம், அல்லாஹ்வே அதை ஆக்கிட்டான், புனிதமாக ஆக்கிட்டான்னு வருது. அதனால் மஸ்ஜிதுல் ஹராமுக்கும் மஸ்ஜித் நபவிக்கும் உள்ள சில ஏதாவது மாற்றங்கள் நடந்து விடும் என்று சொன்னால் நம்ம நடக்கக்கூடிய இந்த மாதிரி காலத்தில் பள்ளிவாசல் நடக்கக்கூடிய சிறுக்கான விஷயங்கள்லாம் மக்காவோட வச்சா நாளைக்கு செய்கிறான்னு வச்சுக்கிடுவோம். இன்றைக்கி விட்டுரும். நாளைக்கு ஒரு கெட்ட ஒரு ஆட்சிக்காரன் அவன் மக்காவோட உட்காந்து என்ன செய்கிறான், மௌலிது ஓதுறான், காபத்துல்லாவில் ஓதுனாண்டா நம்ம ஹஜ்ஜை நிப்பாட்ட முடியுமா? அவன் அங்கே உட்காந்து ஓதுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு காலத்தில் ஆட்சி மாறலாம் தானே. மாறி வரும்போது அந்த மாதிரி ஒரு கேடு கட்டவங்க கையில் ஆட்சி போச்சுன்னு வைங்க, அங்கே உட்காந்துட்டு யா முஹிதீனேன்னு கூப்பிடுவான். நம்ம போய் காபத்துல்லாவில் வணங்கலாம். ஏன்னு கேட்டால் அது அல்லாஹ் ஆக்கின பிறகு அதை போய் நீங்கள் மாற்ற முடியாது. நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட, அது பாதுக்கும், அது நம்மளை பாதிக்காது. அப்படி இல்லாமல் மனிதர்களால் ஆக்கிற விஷயத்தை மாற்றிக்கொள்ளலாம். புனித தலத்தை நம்மளால் மாற்றிட்டு போக முடியும், வேறு இடத்துக்கு மாற்றிட்டு போக முடியுமா? நம்ம ஒரு பள்ளி பண்ணுறோம், அந்த பள்ளியில் செருக்கு வைக்கிறான்னா வேறு ஒரு இடத்துல தொழுதுட்டு போயிடுவோம். எல்லாம் ஒன்று தான். அப்போ எல்லாம் ஒன்று தான்னு சொல்லி இந்த காபா வைக்கிறான்னா அந்த இடத்துல ஒரு காபா கட்டிக்கிறோண்டு அது புனிதமாக ஆக முடியுமா? சேஞ்ச் பண்ண இயலாத. இதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். வேறு இடத்துல செருக்கான காரியங்கள் நடக்கும் என்று சொன்னால் இது வேணாம் போடா, இந்த இருக்கடா, இந்த இடத்துல நான் கட்டிக்கிறேன்னு சொல்கிறோம். 2 ஒன்று தானே. இது பள்ளிவாசல் ஆயிரம் சும்மா சாத கட்டடமாக போயிடும்ல. அப்போ நம்ம இந்த பள்ளிவாசல்கள் எல்லாமே சமநிலையில் இருக்கிற காரணத்தினால இதில் தப்பு நடந்தால் நம்ம மாற்றி கொள்வதற்கு உள்ள முடியும். அதை விட சிறந்ததாக மாற்ற முடியும். காபாவோட சிறந்தால் நீங்கள் மாற்ற முடியுமா? இப்போ எல்லாம் பண்ணுறோம், ஹஜ்ஜி செய்யணும், இப்போ தவாஃபு செய்யணும். அப்போ என்ன பண்ணுறது, காபாவுக்குள்ளெல்லாம் செருக்கு நடத்துகிற காரணத்தினால் நம்ம என்ன செய்வோம், வேறு ஒரு இடத்துல ஈராக்கில் ஒரு இடத்த பிடிச்சி அங்கே ஒரு காபா மாதிரி கட்டி அங்கே தவாஃபு செய்வோண்டா. இது அது ஆகுமா? இந்த மாதிரி ஒன்று எல்லாம் இந்தியாவோட டெல்லியில் வச்சுக்கிடுவோம், மெட்ராஸில் வச்சுக்கிடுவோம், அங்கே எல்லாம் செருக்கு வைக்கிறாங்க, நம்ம ஒன்று காபான்னு பேர் வச்சுக்கிறோம். அது மாற்றுற விஷயமா? அது அல்லாஹ்வோட ஆக்கணும்.
அப்போ அல்லாஹ் ஆக்கின விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. எந்த ஒரு சட்டத்துக்கு தொழுகைக்கே தடை செய்யப்பட்டு சூரியன் மறையும் போது உதிக்கும் போதெல்லாம் தடை இருக்குது. காபாவில் தடுக்க முடியுமா? காபாவில் இரவு பகல் எந்த நேரத்தில் எவன் தொழுதாலும் தடுக்காதுன்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியான பல விஷயங்கள் இருக்கிற காரணத்தினால அந்த காபாவில் ரசூல்லா வந்து சிலை இருக்கும்போது தான் தொழுதாங்க. சிலை இல்லாமலாம் தொழுவலை, உள்ளே இருந்துச்சு வெளியும் இருந்துச்சு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்றைக்கி எப்படி வந்தாலும் நீங்கள் தொழுவலாம். என்ன காரணத்தினால தொழலாம்னு கேட்டால் அது ஷாயிருல்லா, அது அல்லாஹ்வுடைய அடிய ஜாலல்லாஹுல் காபத்தல் பைத்தல் ஹராம அல்லாஹ் தானே கியாமல் இன்னாசி மக்களுக்கு நிலையானதாக ஆக்கியிருக்கிறான், அல்லாஹ் தானே ஆக்கிட்டான். அப்போ அல்லாஹ் ஆக்குனான் என்கிற ஒரு கிரவுண்டில் வர்றதுனால அதில் வந்து செஞ்சதை நீங்கள் வேறு எதுக்கு நீங்கள் ஆதாரமாக்கக்கூடாது. மற்றதில் ஷிர்க்கு மற்றதெல்லாம் இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? எதிர்க்கணும். அந்த 4 அம்சங்கள் இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? புறக்கணிக்க வேண்டும். ஆனால் காபத்துல்லாவிலையும் மஸ்ஜிதுல் நபவிலையும் 4 அம்சமும் ஒரு சேர இருந்தாலும் சரிதான், நாம் என்ன செய்யலாம்? தாராளமாக போய் தொழலாம், தொழ வேண்டும், ஹஜ்ஜு செய்ய வேண்டும், தவாஃப் செய்ய வேண்டும். அதில் என்ன மாற்றங்கள் செய்யப்பட்டாலும் சரிதான், நாம் அந்த இதை விட்டுறக்கூடாது அப்படின்றது இதிலேருந்து நம்ம விளங்கி கொள்ள வேண்டும்.